ஒரு ஜாதகத்தில் சந்திரன் அதிக பாகையை கடந்திருந்தால் சந்திரனோட தொடர்புடைய விஷயங்கள் தாயார் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதாவது தன்னுடைய கற்பனை திறன் அப்படின்னு எடுத்துக்கலாம், தன்னுடைய அறிவு கூர்மைன்னு எடுத்துக்கலாம், சிந்தனை திறன் எடுத்துக்கலாம், சந்திரனுக்குரிய காரகத்துவம் எல்லாமே எடுத்துங்க, அடிப்படை தேவைகள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்குரியதுனால உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இருந்தால் கூட இது அதிக பாகையை கடந்திருக்கும் போது அதை பற்றி அவங்களுக்கு அந்த சிந்தனை பெருசாக வராது. அம்மாவை பற்றியும் சிந்தனை வராது, மாமியாரை பற்றியும் சிந்தனை வராது. ஏன்னா அம்மா தேவையான விஷயங்கள் அவங்க செஞ்சுருப்பாங்க, மாமியாரும் மருமகனுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதே சந்திரன் குறைந்த பாகையை கடந்திருந்ததுன்னா, அதாவது ராசியோட அந்த சந்திரனோட ராசியோட தொடக்கத்திலேயே இல்லை கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆவாங்கன்னா, அம்மாவோட பாசம் நமக்கு முழுமையாக கிடைக்கலையே, அம்மாவுடைய அரவணைப்பு நமக்கு முழுமையாக கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். திருமணமான பிறகு கூட மாமனார் வீடு மாமியார் வீடுன்னு போய் ஒரு நாள் தங்க முடியல. ஏன்னா மாமியார் இல்லாமல் கூட இருப்பாங்க, சில வீட்டில் மாமியார் உடம்பு முடியாமல் இருக்கவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய அளவுக்கு மருமகம் மேலே மதிக்காதவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கலாம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏக்கம் அதிகமாக இருக்கும். இதுதான் சந்திரன் சொல்லக்கூடிய ரகசியம். அப்போ சந்திரன் அதிக பாகையை கடந்தால் சந்திரன் தொடர்பான காரகத்துவங்களில் இவர்களுக்கு ஏக்கம் இருக்காது. குறைவான பாகையை கடந்திருக்கும் போது சந்திரன் தொடர்பான விஷயங்கள் இவங்களோட அந்த எண்ணங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுனால அது மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும்.